டியர் வியூவர்ஸ், இந்த வீடியோவில் நம்ம வந்து இ-பைக்கு பேட்டரியோட கெப்பாசிட்டி அதனோட சார்ஜரோட அவுட்புட்டு இதை வச்சு நம்ம வந்து அந்த இ-பைக்கு பேட்டரி சார்ஜ் பண்ணுறதுக்கு எவ்வளோ நேரம் ஆகும் அப்படின்றது வந்து நம்ம கால்குலேஷன் போட்டு கண்டுபிடிச்சிடலாம். ஸோ அது வந்து ரியல் டைமாக நம்ம சார்ஜ் பண்ணும்போது அது அதே மாதிரி தான் இருக்குதா அப்படின்றத ஒப்பிட்டு பார்த்து அந்த பேட்டரியோட லைஃப் என்ன அப்படின்றதை வந்து நம்ம கண்டுபிடிக்க முடியும். ஸோ அது எப்படின்றது வந்து பார்க்கலாம் வாங்க. ஸோ முதல்ல இந்த பேட்டரி இது மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா வந்து இப்போ லெட் ஆசிட் பேட்டரி இருக்குது பாருங்கள். ஸோ இதுக்கு தான் வந்து இந்த வீடியோவே நான் வந்து போட்டிருக்கிறேன். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும். ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா 12 வோல்ட்டு 28 ஆம்பியர் 28 AH பேட்டரின்னு இருக்கும் பாருங்கள். ஸோ அப்போ வந்து பார்த்தீங்கன்னா இதை மாதிரி எத்தனை பேட்டரி யூஸ் பண்ணுறோன்னா 5 பேட்டரி இருக்கும் இ-பைக்கில். ஸோ வந்து அப்போ இதனோட கெப்பாசிட்டி என்னன்னு கண்டுபிடிச்சிட்டு ஸோ அதே மாதிரி வந்து சார்ஜரோட அவுட்புட்டையும் பார்த்துலாம் வாங்க. ஸோ இந்த சார்ஜரோட அவுட்புட் இதை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஸோ வந்து அந்த லைட்டாக 3 அலைஞ்சிருக்கு, நான் முன்னாடியே பார்த்துருக்குறேன். ஸோ என்னன்னு பார்த்தீங்கன்னா அவுட்புட்டு 60 வோல்ட்டு 3 ஆம்பியர். சரிங்களா? ஸோ இதை ஞாபகம் வச்சுங்க. ஸோ இப்போ எப்படி இதை நம்ம கால்குலேஷன் போடலாம் அப்படின்றது பார்க்கலாம் வாங்க. ஸோ என்னன்னா ஆல்ரெடி உங்களுக்கு போட்டிருக்கேன். ஸோ இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஸோ என்னன்னா ஒரு பேட்டரியோட கெப்பாசிட்டி 12 வோல்ட்டு 28 ஆம்பியர் அவர். ஸோ அப்போ மொத்தம் எத்தனை பேட்டரி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 5 பேட்டரி இருக்குது. ஸோ அப்போ தான் வந்து பார்த்தீங்கன்னா வந்து 5 × 12 வந்து 60 வரும். 60 வோல்ட்டு தான் வந்து இ-பைக் பேட்டரி எல்லாமே இருக்கும். அதாவது இ-பைக் மோட்டார் எல்லாமே என்ன வருது 60 வோல்ட்டு தான். ஸோ அப்போ 60 வோல்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஓவராலாக 60 வோல்ட் 5 பேட்டரி இருக்குது. 12 வோல்ட்டுன்னு பார்த்தீங்கன்னா ஸோ வந்து 5 12 வந்து பார்த்தீங்கன்னா அது 60 வந்துடும். ஸோ வந்து ஆனால் சீரியஸ் கனெக்ஷனில் கொடுக்கறதால ஆம்பியர் வந்து மாறாது, 28 ஆம்பியர் அவர் தான் வரும். ஸோ இப்போ ஓவராலாக இதனோட வாட்டேஜ் என்னன்றது வந்து பார்த்துலாம் வாங்க. ஸோ அந்த வாட்டேஜ் பாருங்கள். ஸோ வந்து வாட்டேஜ் 60 × அதாவது வோல்ட் × ஆம்பியர் அவர் இதை வந்து மல்டிப்ளிகேஷன் பண்ணால் நமக்கு வந்து என்ன கிடைக்கும் பார்த்தீங்கன்னா வாட்டேஜ் வந்து கிடைக்கும். ஸோ இப்போ 60 × 28 ஸோ எவ்வளோ வந்து பார்த்தீங்கன்னா 1680 வாட் அவர் வந்து கிடைக்குது. ஸோ இப்போ நம்ம சார்ஜரோட அவுட்புட் என்ன அப்படின்றதையும் பார்த்துலாம். ஸோ சார்ஜரோட அவுட்புட் பாருங்கள். ஸோ சார்ஜரோட அவுட்புட் 60 வோல்ட்டு 3 ஆம்பியர்னு வந்து பார்த்தோம். ஸோ அப்போ 60 × 3 ஸோ வந்து 180 வாட் வந்து வருது, வாட் பர் அவர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ வந்து அப்போ சார்ஜிங் டைம் எவ்வளோ ஆகும் அப்படின்றதையும் வந்து பார்த்துடலாம். ஸோ சார்ஜிங் டைம் ஸோ பேட்டரியோட கெப்பாசிட்டி சரிங்களா? ஸோ வந்து அதை வந்து எதால் ஆகுன்னு பார்த்தீங்கன்னா சார்ஜரோட அவுட்புட்டால் வந்து நம்ம டிவைட் பண்ணணும். ஸோ இப்போ பேட்டரியோட கெப்பாசிட்டி 1680 வாட் ஹவர்ஸ். சரிங்களா? ஸோ அப்போ பேட்டரியோட அவுட்புட் பார்த்தீங்கன்னா 180 வாட் ஹவர். ஸோ இதால் டிவைட் பண்ணும்போது 9.33 வருது. ஸோ வந்து 0.33ன்றது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அப்ராக்சிமேட்டாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 9 ஹவர்ஸ் ஒரு 15 மினிட்ஸ் வந்து வரும், 20 மினிட்ஸ் வரும். சரிங்களா? ஸோ அப்போ வந்து நமக்கு வந்து இப்போ இதை நீங்கள் புதுசாக பேட்டரி வாங்கி ரீப்ளேஸ் பண்ணதுக்கப்புறமா இல்லை புதுசாக இ-பைக் வாங்கின உடனே நீங்கள் வந்து ஒரு 9 ஹவர்ஸ் வந்து சார்ஜிங் டைம் ஆகுதான்னு பார்க்கணும். ஸோ அதை தாண்டி அதிகமாக போனாலும் பேட்டரியில் வந்து பார்த்தீங்கன்னா வந்து ப்ராப்ளம் இருக்குது அப்படின்றது வந்து நம்ம வந்து கண்டிப்பாக வந்து உணரணும். அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து இப்போ 6 ஹவர் தான் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் வந்து ஒரு 1/3 அதாவது வந்து 3ல் 1 பங்கு லைஃப் வந்து போயிடுச்சு அப்படின்னு வந்து நம்ம வந்து தெரிஞ்சுக்கலாம். ஸோ இவ்வளோ தாங்க, ரொம்ப ஈஸியாகவே வந்து பார்த்தீங்கன்னா இந்த பேட்டரியோட லைஃப் வந்து கண்டுபிடிக்க முடியும். அதேமாதிரி வந்து நம்ம சார்ஜிங் டைம் நம்ம இ-பைக்கோட சார்ஜிங் டைம் நார்மலாக தான் இருக்குதா இல்லை அப்நார்மலாக ஆகிடுச்சா அப்படின்றத நம்ம வந்து கண்டுபிடிச்சி அதே சமயத்தில் பேட்டரி ஹீட் ஆகுதா இதெல்லாம் வந்து செக் பண்ணி நம்ம ஏதாவது ப்ராப்ளம் இருந்தால் கண்டிப்பாக அதை சரி செய்கிறாங்க. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்குன்னு நினைக்கிறேன். ஏன்னா இது எவ்வளோ நேரம் நம்ம இ-பைக்கு எவ்வளோ நேரம் சார்ஜ் ஆகும் அப்படின்றது வந்து தெரியாமலே வந்து நம்ம சார்ஜ் பண்ணிட்டு இருப்போம். இதனால் வந்து ரொம்ப நேரம் ஓவர் சார்ஜிங் பண்ணுறதையும் நம்ம அவாய்ட் பண்ணலாம். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தனா லைக் பண்ணுங்கள், சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.